வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதில் பயிற்சி 6ல் 1ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் முற்றொருமைகளை நிரூபிக்கவும். இங்கே 2 இருக்கு, அதை நம்ம நிரூபிக்கணும். முதல் இது பாருங்க, இந்த இடது பக்கத்தை எடுத்து அப்படியே எழுதிட்டோம். இதை சுருக்கி ஆன்சர் என்ன கொண்டு வரணும், 0 கொண்டு வரணும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம் பாருங்க. இது ஒரு பின்ன வடிவம், இது ஒரு பின்ன வடிவம். அப்போ என்ன செஞ்சலாம், நம்ம குறுக்கு பெருக்கல் எடுத்துடலாமா? முதல்ல பகுதியை பெருங்க. காஸ் ஏ பிளஸ் காஸ் பி, காஸ் ஏ பிளஸ் காஸ் பி இன்டு சைன் ஏ பிளஸ் சைன் பி. என்ன செஞ்சிட்டோம், குறுக்கு பெருக்கல முதல்ல பகுதியில் இருக்க ரெண்டே பெருக்கல். இது இப்போ குறுக்க பெருக்க போறோம். இதையும் பெருக்க போறோம். என்ன வரும் பாருங்க, சைன் ஏ மைனஸ் சைன் பி இன்டு சைன் ஏ பிளஸ் சைன் பி. எதை பெருக்கிட்டோம் பாருங்க, இது ரெண்டே பெருக்கிட்டோம். இப்போ இந்த பிளஸ்ஸை போட்டுக்கிட்டு எதை பெருக்கணும், இதையும் பெருக்கணும். பெருக்கலாமா பாருங்க. காஸ் ஏ மைனஸ் காஸ் பி இன்டு காஸ் ஏ பிளஸ் காஸ் பி, காஸ் ஏ பிளஸ் காஸ் பி. சரியா, எழுதிட்டோம். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க, ஏ மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி. ஃபார்முலா என்ன எழுதுறேன் பாருங்க, ஏ மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. ஏ மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதில் என்ன இருக்கு பாருங்க, சைன் ஏ. அப்போ சைன் ஏ ஸ்கொயர். ஃபார்முலா இருக்க மைனஸ் பிக்கு பதில் என்ன இருக்கு பாருங்க, சைன் பி இருக்கா. அப்போ சைன் ஸ்கொயர் பி. முடிஞ்சிச்சா? பிளஸ் இப்போ பாருங்க, இதுக்கும் அதே ஃபார்முலா தான். ஏ மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதில் என்ன இருக்கு, காஸ் ஏ இருக்கு. அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ, ஏன்னா ஸ்கொயர் பண்ணணும். ஃபார்முலா இருக்க மைனஸ் பிக்கு பதில் என்ன இருக்கு, காஸ் பி. அது என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணணும். காஸ் ஸ்கொயர் பி பை பகுதியில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். சரிங்க, என்ன இருக்கு, காஸ் ஏ பிளஸ் காஸ் பி இன்டு சைன் ஏ பிளஸ் சைன் பி. இப்போ பாருங்க, இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுத போகிறோம். எப்படி எழுதனா, இந்த சைன் ஸ்கொயர் ஏவையும் காஸ் ஸ்கொயர் ஏ ஒன்றா எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. அதுக்கு அடுத்த சைன் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் ஒன்றா எழுதுமா, மைனஸ் சைன் ஸ்கொயர் பி பிளஸ் பிளஸில் மைனஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி பை பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன இருக்கு பாருங்க, காஸ் ஏ பிளஸ் காஸ் பி இன்டு சைன் ஏ பிளஸ் சைன் பி. சரியா, இப்போ பாருங்க, நமக்கு இதோட மதிப்பு தெரியும். என்ன பாருங்க, சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர்னா அதோட மதிப்பு 1. இது வந்து நம்ம மைனஸை பொதுவாக எடுத்துருவோமா, மைனஸை பொதுவாக எடுத்துருவோம். இது பிளஸ் தான் மாறும் பாருங்க, சைன் ஸ்கொயர் பி பிளஸ் காஸ் ஸ்கொயர் பி. சரியா, மைனஸ் பொதுவாக எடுத்துட்டோம். அப்போ இதுவும் ப்ளஸ்ஸாக மாறி இதுவும் ப்ளஸ்ஸாக மாறிடும். பை பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன இருக்கு பாருங்க, காஸ் ஏ பிளஸ் காஸ் பி இன்டு சைன் ஏ பிளஸ் சைன் பி. சரியா, ஈக்குவல் டு 1 மைனஸ் பாருங்க, சைன் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் பின்னா அதோட மதிப்பு 1. அதான் இங்கே டீட்டாக்கு பதிலாக பி இருக்கு. சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீனா அதோட மதிப்பு 1. இங்கே டீட்டா பதில் என்ன இருக்கு, பி பின்னு இருக்கு. அப்போ இதோட மதிப்பு என்ன, 1 பை பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன வரும் பாருங்க, காஸ் ஏ பிளஸ் காஸ் பி இன்டு சைன் ஏ பிளஸ் சைன் பி. சரியா, இப்போ பாருங்க, 1 மைனஸ் 1 என்ன வந்துடும், 0. 0 பை டினாமினேட்டர் என்ன இருக்கு பகுதியில், காஸ் ஏ பிளஸ் காஸ் பி இன்டு சைன் ஏ பிளஸ் சைன் பி. சரியா, பாருங்க, தொகுதியில் 0 இருக்கு, பகுதியில் என்னென்ன இருக்கு. தொகுதியில் 0 வந்துட்டாலே அது மதிப்பு என்னதான், 0. இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் என்பது நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். இதுல 2வது இருக்கு, அதை அப்படியே பார்த்துருமா பாருங்க. 2வது பாருங்க, என்ன இருக்கு பாருங்க, இதை சுருக்கி நம்ம ஆன்சர் எத்தனை கொண்டு வரணும், 2ன்னு கொண்டு வரணும். கொண்டு வரலாமா? அதுக்கு முன்னால இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போற ஃபார்முலாவை முதல்ல எழுதுறேன் பாருங்க. இந்த இடத்துல
ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முலா இந்த இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். சரியா? ஈக்குவல் டு இப்போ பாருங்க இந்த இடத்துல ஏ கியூப் பிளஸ் பி கியூப். ஏக்கு பதிலாக சைன் ஏ, பிக்கு பதிலாக காஸ் ஏ. அப்போ பாருங்க ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஏ பிளஸ் பி. ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? சைன் ஏ. பிக்கு பதிலாக என்ன இருக்கு? காஸ் ஏ இன்டூ இந்த பாருங்க ஏ ஸ்கொயர். ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? சைனு. அப்போ சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் ஏபி பிளஸ் ஏபி. இதை கூட நம்ம லாஸ்ட் எழுதி இந்த பி ஸ்கொயரை முதல்ல எழுதிடுவோம். ஏன்னா நம்ம ஃபார்முலா படி மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதிலாக என்ன இருக்கு? காஸ் இருக்கா? ஆனால் இங்கே ஸ்கொயர். அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் ஏபி. ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? சைன் ஏ. பிக்கு பதிலாக என்ன இருக்கு? காஸ் ஏ. சரியா? இது எப்படி எழுதிட்டோம்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபின்னு எழுதிருக்கோம். மாற்றி எழுதலாம், தப்பு கிடையாது. பை இதோட பகுதியில் என்ன இருக்கு பாருங்க, சைன் ஏ பிளஸ் காஸ் ஏ இருக்கு. இது அப்படியே கேன்சல் ஆயிரும். சைன் ஏ பிளஸ் காஸ் ஏ, சைன் ஏ பிளஸ் ஏ கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க இதுக்கு மட்டும்தான் நம்ம ஃபார்முலா பயன். இப்போ இதுக்கு பயன்படுத்த போறோம் பாருங்க. பிளஸ் பிளஸ் போட்டுக்கலாமா? இப்போ பாருங்க இந்த பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன இருக்கு? சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. சரியா? இப்போ பாருங்க ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இந்த ஃபார்முலா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு எழுத போறோம். எப்படினாலும் மாற்றிக்கலாம். அந்த உறுப்புகளை மாற்றி மாற்றி எழுதலாம், மதிப்பு மாறாது. சரியா? அப்போ பாருங்க ஏ மைனஸ் பி. ஏக்கு பதிலாக சைன் ஏ மைனஸ் பி. பிக்கு பதிலாக காஸ் ஏ இன்டூ ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர். ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? சைன் இருக்கா? ஏக்கு பதிலாக சைனு, ஆனால் அங்கே ஸ்கொயர் பண்ணணும், அதனால சைன் ஸ்கொயர் ஏ. இதை எழுதிடுவோம். பிளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதிலாக என்ன இருக்கு? காசு. ஸ்கொயர் பண்ணணும், காஸ் ஸ்கொயர் ஏ. அடுத்தது மைனஸ் ஏபி. மைனஸ் போட்டோம். ஏக்கு பதிலாக சைன் ஏ, பிக்கு பதிலாக காஸ் ஏ. சரியா? இப்போ இதுல நமக்கு எது கேன்சல் ஆகும்? சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ, சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? ஈக்குவல் டு பாருங்க இது கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? அங்கதான் ஆரம்பிக்க போறோம். சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இதோட மதிப்பு என்ன? இதோட மதிப்பு 1 பிளஸ் இந்த இடத்துல சைன் ஏ காஸ் ஏ அப்படியே வந்துடும். சைன் ஏ இன்டு காஸ் ஏ. இது கேன்சல் ஆயிடுச்சு. இதோட மதிப்பு என்ன? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதோட மதிப்பு 1. தீட்டாக்கு பதிலாக ஏ இருக்கு. அப்போ இதோட மதிப்பு 1. இந்த இது அப்படியே வந்துருச்சு. அதுக்கடுத்து இந்த பிளஸ் அப்படியே போட்டுக்கலாமா? பிளஸ் அப்படியே போட்டாச்சு. இந்த இடத்த பாருங்க. இதுல சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் இதோட மதிப்பு என்ன? 1. இதோட மதிப்பு 1. இது அப்படியே வந்துடும். மைனஸ் சைன் ஏ இன்டூ காஸ் ஏ அப்படியே வந்துடும். மிச்சது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க பிளஸ் சைன் ஏ காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? 1. இங்க ஒரு பிளஸ் 1. ஒன்றை ஒன்றை கூட்டினோம்னா 2. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர் என்பது நிரூபிக்கப்பட்டது. என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.